உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே போனோடனே விருன்னு அப்படியே ஒரு பிடிப்பாக இருக்கு. ஏதோ ஒரு சக்தி வீட்டுக்குள்ளே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. இரவில் படுத்திருக்கும் பொழுது தீய காட்சிகள் கனவாகவும் பாம்பினுடைய உருவத்தினுடைய படங்கள் அடிக்கடி வருவதும் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது காலிலிருந்து மேலே வர அப்படி விருன்னு மின்சாரம் பாய்வது போல உடம்புல ஏற்பட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. ஆமாம், அதனால் இந்த மனநிலைகளுக்கு ஏற்பட்டது பேயா நோயா ஏயா இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. இங்கே வா, 3 முறை என்னைய பார்க்கவா. இந்த நோயையும் தீர்த்து தரேன், உன் குடும்பம் பட்ட கடனையும் தீர்த்து தரேன். என்ன பிரச்சனை? கண்ண மூடு. இடது புறத்தில் ஒரு சின்ன பெப்பிள்ஸ் இருக்குது. அது குழந்தை ஜனனத்துக்கோ இருப்பதற்கோ எந்த இடைஞ்சலும் பண்ணாது. கவலையை துறவிடு மகளே, காப்பாற்றி தருகிறேன். இந்தா வெற்றி உண்டு. நல்லா ஐஸ்வர்யப்படுவாய். வாழ்க 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 வாழ்க. சரி, கர்மசாமிக்கு அதெல்லாம் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பொறுமையாக இருங்க. என் கையால் பிறகு எல்லாத்துக்கும் பூசி விடுவேன். பொறுமை நன்று. நான் பார்க்குற தொழில் தடையாகி கடன் பட்டு இருக்கோம்னு கேட்டு வந்தது யார்? நீ என்ன தொழில் பார்க்குற? கால் வந்துட்டுவான். ஒரு கிலோ மீன் எவ்வளோன்னு கேட்டா? உங்கள் ஊரை கடந்து ரொம்ப தூரம் போனால் மாடுகளாக நிறைய வருதா? எந்த ஏரியா அது? அங்கே நிறைய மாடுகள் உண்டோ? கால் வந்துட்டு அப்படியா? பால் பண்ணை அது இதுன்னு மாடெல்லாம் நிறைய வருதா? வெட்ட வெளியே பராபரமே. பக்கத்தில் வா. உனக்கும் முனீஸ்வரசாமிக்கு எதுவும் தொடர்பு உண்டுமா? அப்படியா? வராற சடையை விட்டுட்டு பேன்னு வராற தான் கேட்டேன். கண்ணமுடே 4 மாதமாக உன்னுடைய கடையில் வியாபார சம்பந்தமான மனவர்த்தமும் குழப்பமும் ரொம்ப இருக்கு. பணமும் உனக்கு நம்ம தான் நினைவில்லாமல் எங்கேயும் வச்சுட்டோம்மா, நமக்கு காணொலியை வச்ச இடத்துல பணத்தை அப்படின்னு குழம்புறியான். கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரன். வா. கடன் படாமல் காப்பாற்றி உன் வியாபாரத்துக்கு ஜனவசியத்தை கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. இந்தாடா பணம். கலாப்படியில் போடுறான், பெருகும். வாட வரைக்கும் ஆறுதல் நினச்சிங்களோ? அங்காளம்மனை போய் பார்த்தேன். என் பிள்ளைக்கு வனவாசம் நடக்கக்கூடிய நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த துயர அலைகளிலிருந்து நான் நீக்கி வெற்றியாக்கி வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் ஐப்பசியில் சஷ்டியப்தம் நடந்து முடிந்த பிறகு உன்னுடைய துயர அலைகளெல்லாம் தீர்ந்து செல்வம் பெற்று இனிதாக வாழ்வாய். உன் கடன் தீரும், என் கருணை உனக்கு கூடும். கர்மசாமிக்கு ஸ்ரீராமர் கழுத்தோட மாலை எடுக்கலாம். ஸ்ரீராமர் கழுத்தில் ஏன் செலுத்துறையெல்லாம் எங்கே போயிட்டான்? இந்தாடா, உன் வனவாச காலம் முடிந்தது. இனி பட்டாபிஷேகம் போல வெற்றி அடைந்து வருவாய். இந்தா, இந்த மாலையை வீட்டில் கொண்டு போய் என் போட்டவனை போட்டுக்கா. ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையிலே கால் வந்துட்டு வரலாம். திருநெல்வேலி எந்த இடம்? ஓ ஓ ஓ ஓ காலேஜ் பக்கம் அபிஷேகப்பட்டி. உள்ளுக்கு போனால் சாஸ்தா கோயில் இருக்கே, அந்த அபிஷேகப்பட்டி. உன் கட்டுமனைக்கு போனேன். உன் பிள்ளைக்கு வேலையை வாங்கி தரணும்ல, அடுத்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்ல, வேற என்ன பண்ணணும்?
அந்த வீட்டு பத்திரத்தை பார்த்தேன், ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையை தட்டி அந்த வீட்டை உனக்கே தந்துருக்கேன், இந்தா நியாயமாக அந்த வீடு உனக்கு கிடைக்கும், வெற்றியாக்கிடுவோம், தைரியமாறு ஜெயித்துவான். அதெல்லாம் நீங்கள் ஆச்சு. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாக்கா திருநெல்வேலி எந்த இடக்கா? கால் வந்துட்டுவாங்க. அடுத்து நெல்லை கடன்கள் திறனும்னு கேட்டு வந்தது யாரு? வாமுலால நின்னுக்கா அப்படி அவனே நான் கூப்பிடுறப்பா. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? சிவலப்பெரி தொடரமான வந்து நிற்காம பக்கத்தில் இருக்கிய பொம்பளை பிள்ளை பிறக்கும், அவளுக்கு மாரியாத்தானு பேரு வை. இந்த கனியை உன் பிள்ளையை சாப்பிட சொல்ல, கர்ப்பம் உண்டாகும், மாரியம்மானு பேர். நல்லா இருக்கக்கூடியில எதுவும் வேண்டுதலை போட்டிருக்கியா? அதுதான் வந்து சொல்லுது, போயிட்டு வா, காலன்ட்டு வா. கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு வடக்க ஒரு வாய்க்கால், வாய்க்காக்கரையை தாண்டி போனோடனே அந்த காலத்தில் வச்சு 4 படிக்கல் கிடக்கு. அந்த படிக்கல்லை தாண்டி போனோடனே 2 சாமியுடைய பீடங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனால் சுடுகாடு வந்துருக்கு. தங் கால் வந்துட்டு காரியக்கார பேவடின்னு சொன்ன உடனே பிடுங்குது பாரு ஊருக்கு. வாழ்க வாழ்க, வரும்போது இட்லி போதையெல்லாம் கொண்டு வாமா. என்ன போயிட்டு வான் போயிட்டு வான் போயிட்டு வான். யாருக்கு? கண்ணமுடே நள்ளிரவின் போது சக்தி உன் மேனியை அனுப்புகிறது. அப்பொழுது 2 இமைகளும் கடுமையாக வலிக்கிறது. சத்தம் போட்டா வழியே கேட்க மாட்டுக்கு ஐயா, இதுல இருந்து என்னைய நீக்கி தரணும் கர்ப்பசாமின்னு கேட்கிறியான். கட்டுவா கால் நுட்டுவா. உன் கடனையும் தீர்த்து தாரேன், அந்த நோயையும் தீர்த்து தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே நெல்லை தீமை எங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் எங்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பிரச்சனை இருக்குது, தீர்த்து தரணும் கேட்டு வந்தவங்க யார்? கூட பிறந்தவங்களால பிரச்சனை. யார் அது? கால் ஒன்று. நீர் அருந்துகிறீரா? ஏன் நான் அருந்த வேண்டாமா? கட்டுமனைக்கு என்ன படிக்கிறேன்? நர்சிங். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு செய்வன விவர கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது. வீணாக போய் தேவையில்லாமல் அந்த வழியில் போய் நீங்கள் பணத்தை வம்பாக்காதீங்க. அந்த பிள்ளைக்கு இயல்பாக ரத்தம் நிணநீர் சம்பந்தமான சுரப்பிகள் சரியில்லை. நர்ஸு சொல்லு சரியானு கேட்டுக்கான். அந்த குணமாக்கி எழுப்பி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? படிக்க வச்சு தரேன், உடல்நிலையும் சரியாக்கி தரேன். செம்மையாயிரும் மகனே, பக்கத்தில் வா. கொஞ்சம் படிப்பை படித்து பெரிய ஆட்களை இடப்படக்கூடிய குணம் உனக்கு இருக்குது, அதை நீக்கிக்கொள் செல்லம். கர்மசாமிக்கு வீடு பத்திரம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? இந்தா இந்தா மாமா. இந்த ஊருக்கு போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பக்கத்தில் மாரியம்மையும் ஒரு பக்கத்தில் சொலமாட சாமியும் வராது. சரிண்ணா? உன் பிள்ளைக்கு தாரதோஷம்னு ஒன்று இருக்குது. அதனால் கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் வேதனைக்குரியதும் தடுதலுக்குரியதுமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நீக்கி வெற்றியாக வாழ வச்சா போதும்லாம். கால் ஒன்று
கருப்பவாரா எங்க கருப்பசாமி. அந்த மகனுக்கு வேலை கிடைக்கும், இந்த வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், இப்படி ஜெயிச்சுக்கோ, சந்தோஷமா இரு, மன மகிழ்ச்சியாக இரு, வாழ்க. கருப்பசாமிக்கு வாப்பா தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த செல்ல மக்கள், அடுத்து கடன்கள் சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்தவர்கள் வரலாம். கடன்கள் சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்தவர்கள் வந்து நிற்கலாம். அப்படி நின்று கொள்க, நின்று கொள்க, நின்று கொள்க, நின்று கொள்க. கேரளாவுக்கு தொடர்புடையவர்கள் யாரும் உண்டுமா? கேரளாவுக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு? அங்கே வேலை பார்க்குறீங்க, பக்கத்தில் வந்து நின்று போனா அப்படி நின்று கொள்ளுங்கள். பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. ஒரே அந்த குடிப்பில் கொடுங்க. செந்திலாண்டவா வந்ததுக்கு காரணம் வாழ்க. திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமான் வராரா? என்ன விஷயம்டா? ஆம்பளை தானே நீ, பதில் பேசுவியா? செந்திலாண்டவர் முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தியா? இப்போ உன்னுடைய வீட்டில் 3 வருஷமாக நீங்கள் நடத்துகிற தொழிலில் மனக்குழப்பம் இருக்கும், நிறைய பண நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். சனி பகவானுடைய தொல்லை அது. அதனால் கிரகம் இந்த குழந்தையால் நீங்கள் முன்னேறக்கூடிய நேரம் வந்துருச்சு, புரியுதா? இப்போ ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். ஆம்பளை கணக்க வாய் திறந்து பேச பழகுடா, வியாபாரம் நல்லா இருக்கும். அதை அடுத்து பேசுவோம். நான் தொழிலை பற்றி மட்டும் இப்போ கேட்டிருக்கேன். மகாலட்சுமியாக இருமா, அவளை நேரம் இங்கே கூட்டு வா, என்னன்னு கேட்டுருவோம். கர்மசாமிக்கு கடன்களை பற்றி கேட்டு வந்த மகன், நான் ஏம்மா உனக்கு சங்கர கோயிலா? எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு நினச்சியா நீ? சங்கரங்கரை விட்டா சேந்த மரத்தில் வந்து நிற்க, அந்த ரோட்டு பாதை தானே நினைக்கிறியா? அங்கேருந்து வீரத்துக்காமணி ஆட்கொண்டார்புரம் என்ன அப்படி போயிடலாம்னு நினைக்கிறிய? நீ வேணாப்பா, நான் அங்கே போகலன்னு இன்னொரு கால் வந்துப்பான், இன்னொரு கால் வந்துட்டானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பம் ஒரு கதம்பம், சொந்த பந்தம்லாம் பகையும் நெருப்புமாக இருந்துக்கிட்டு இருக்கும், இருக்கா? அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நடக்கும். மண்ணு சம்பந்தமான இடம் சொந்தமான குழப்பங்கள் தோன்றும். இப்போது 1.25 ஆண்டுகளாக கடன்களால் மன வருத்தமும் வேதனையும் நடக்கும். ஒரு பிள்ளையால் உன் உள்ள கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை சரியாக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். காலில் வந்துட்டு வரலாம். கிங் பொங் கங். இந்தா பொதுஞான சக்தியால் வெற்றியடைந்து செல்வத்தை பெற்று மனங்குளிர என்னை வந்து தரிசிப்பாய், வாழ்க. கர்மசாமிக்கு மலையாள தேசத்திலே எந்த ஊர்? கேரளாவில். ஓ, அங்கே என்ன பணியோட? அப்படியா? இப்போ என்ன வேணும்? நீங்கள் அங்கேயும் வேலை சொந்தமாக தானே செய்தீங்க? ஓ, நான் சொல்லுறது அர்த்தம் வேறு, நீங்கள் சொல்லுறது அர்த்தம் வேறு. கண்ண முடிக்க அங்கே கொஞ்சம் நேரம். தை மாதத்துக்கு பிறகு சுயமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அது வெற்றியாக இருக்கும், உனக்கு லாபத்தை கொடுக்கும். கால் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆந்திரா ஆந்திரா தேசம், ஆந்திரா என் பொண்டாட்டிக்கு புத்தி மாறாட்டமா பிழை கோளாரா அப்படின்னு கேட்டு வந்தவன். ஏது உன் முன்னாடி உன் கூடையால இருக்க? சரி, கால் வந்துட்டு வா. புத்தி மாறாட்டம் இல்லாத குடும்பமே கிடையாது, யா குடும்பமே கிடையாது.
இங்கே நில்லு, சாமி நல்லா கும்பிட்டுக்கான். அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் இசை கதையா நினைத்து நினைத்து. உன் மனைவி அவனுக்கு சமாதானமாக சேர்த்து வாழ வச்சா போதுமா? உன் சொத்து வேணும், உன் மேலே இருக்கக்கூடிய சுகம் எனக்கு வேண்டாண்டா. சும்மா உனக்கு பொண்டாட்டின்னு பேர் கொடுக்க உட்காந்துக்கிடுவேன். என்னை நீ அதிகாரம் பண்ண முடியாது. அப்போ கால் விட்டு வா. டங் டங். உன் இடம் ஒன்று தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தகுதியான இடமா இருக்கு. இடத்த வச்சிருக்கவா வித்துக்கிடவா? அசையா சொத்தாக இருக்க வைக்கிறேன். அது மூலமாக வருமானத்தை வர வைக்கிறேன். உன் பிள்ளைகள் உன்னை உணர்ந்து தேடி வரும். நிச்சயமாக சென்று வென்று செல்வத்தோடு வருவாய். கண்ணமுடு. ஞாம் ஞாம். உன் பேப்பரை எடுத்துன்னு பார்க்கலையாங்க. கொஞ்சம் போகிறேன், 1 மாதம் போகிறேன். இந்த யாகத்துக்கு பிறகு செய்யும். சென்று வா மகனே, சென்று வா. கருப்பசாமிக்கு பைக்கில் வந்தியா? இதில் வந்த வா. ஆந்திராவிலேருந்து பைக்கில் வந்திருக்கான். எவ்வளோ கெட்டிக்காரன். உங்களுக்கு ஆந்திராவா? ஆந்திரா, சித்தூர் சர்தான் சபரி கிரிவாசன் ஏழுமலை ஆண்டவனை பார்க்க செல்லுகிற வழி அல்லவா? அப்பா, உன் மகனுக்கு நல்ல பணியும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நேரம். உன் மனைவியினுடைய உடல்நிலையில் மனக்கோளாறும் குழப்பமும் இருக்கு. ஒரு வீடு அறகுறையாக கிடைக்கிறதுக்கு அரசு உதவி செய்யக்கூடிய நிலைமையை நான் உருவாக்கித்தாரேன். வேற என்னடா வேணும்? நான் வேலை வாங்கி தந்துடுவேன். இப்பவும் அதைத்தான் சொல்லியிருக்கேன். நீ பயந்தா அதுக்கு நானா பொறுப்பு? கையில் பணம் தந்திருக்கேன், கடன் அடைச்சிக்கா. இந்த கனியை உன் மகனை சாப்பிட சொல்லு. மனோ தைரியமும் மதி யூகமும் வெற்றி அடைவாய். சென்று வா மகனே. பைக்கு ரொம்ப தூரம் ஒட்டினா குறுக்கு வலிக்கும்லாட. ஓ, அப்படி சொல்லுதியோ? கண்ண முடி. எலும்புகளோ சவ்வுகளோ எதுவும் பாதிக்கலை. தைரியமாறு, சரியாயிடும். போயிட்டோம். கருப்பசாமிக்கு சித்தூரில் இருந்து என் மகனை பற்றி ஒரு கதை கேட்கணும் ஐயா. எங்கே இருக்கான் பையன்? என்ன பண்ணணும் உனக்கு? 3 பேர் கால் உங்களுக்கு? என்னம்மா சௌக்கியமா? எப்படி இருக்குது மனசு? மதி மூளை சம்பந்தமான கோளாறு உன் பிள்ளைகளுக்கு. மருத்துவம் பார்த்தாலும் சரியில்லை. எத்தனையோ இடங்களில் வைத்து வைத்து பார்த்தும் சீர்துலங்கவில்லை. இந்த பிள்ளைகளை தெளிவு பண்ண முடியுமா முடியாதா என்ற தெளிவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன் கருத்து. கால் வந்து என்ன என்ன அங்கே பிரச்சனை? ஒன்றும் சும்மா இருங்க. உன் பிள்ளைகளில் ஒருவன் மனநிலை திருந்தி தெளிவாகுவான். இந்த கனியை கொண்டு கொடு. உன் கடனும் தீரும். ஒருவன் திருந்துவான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்துள்ளதை பார்ப்போம். ஹைதராபாத் போன கீழே போடுறாதாக்கா. இங்கே வா அக்கா. போக்குவரத்துக்கு பணம் வச்சுருக்கேன். போக்குவரத்துக்கு பணம்லாம் வச்சுருக்கியா? எவ்வளோ வச்சுருக்க? எப்படி காணும்? ஒரு 500 கூட. உன்னைய தெரிஞ்சு தான் நான் கூப்பிட்டேன். சாப்பிடாண்டமா வயிறாரு பேமிழவள சிக்கனமாக போகிற பணத்தைங்கப்பா. கவலைப்படாத, தைரியமா இரு. அப்பா இருக்கோம்ல? ஒன்னா பேர இந்தா மகிழ்ச்சியார் என் செல்ல குட்டி தங்கமாக போயிடும். கருப்பசாமிக்கு கால் ஒன்று வேணாம் தம்பி.
எந்த ஊர்டா உனக்கு? வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? சரி, வேறு என்ன வேணும்? அண்ணா ஆஸ்திரேலியாவில் ஆமாம். அம்மா அப்பா இங்கே வண்டி ஆயிடுவாங்க. அண்ணி அவங்க போகிறது மாதிரி இருக்காங்க. அண்ணா இங்கே வந்தால் நான் அங்கே போயிடுவேன். அண்ணனுக்கு வர வைக்கணும். அவன் சம்பாத்தி பண்ணாண்டமோ நாங்கள் பண்ணுவேன். கண்ண முடியும் வருதானான்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு தடவை விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு திரும்பிட்டானே. வந்துச்சு, போயிட்டு வாங்க. ரிட்டர்ன். இப்போ நீ 1 மாதத்துக்குள்ள வர வைக்கிறேன், நீ புறப்பட்டு கால் வந்துட்டு வா போ. கருப்பசாமிக்கு இந்த அப்பா ஜெயித்து வருவேன், கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன், தீர்த்துருவான், நான் தரமில்ல, நல்லா இரு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு திண்டுக்கல் எல்லை, திண்டுக்கல் நண்டுக்கல் இல்லைப்பா, திண்டுக்கல். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி. ஐயனே, நீரே முக்கண்ணன் முதல்வனாகுக. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அமைதி. ரொம்ப சின்சியரான மைண்ட். நீ அதை செய்த எதுக்கு பண்ற? ஒழுங்கா இருந்துக்காப்ப அப்படி எல்லாத்தையும் குற்றம் சொல்றத மாதிரி, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மாதிரியே இவன் பேசுவான். கேட்டா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. கால் வந்துடுவான். ஒரு மாத்திரை 2 கொடுத்தாரா? தம்பி, உன் பேர் என்னப்பா? கீர்த்தி குமாரா. என்ன படிச்சிருக்கிறேன்? என்ன சப்ஜெக்ட்? பக்கத்தில் வா.